யோசுவா அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லாரு, யாரும் எப்படி வேணா போங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கர்த்தரை நீங்க சேவியாம வேற யாரை சேவிக்க போறீங்க? கர்த்தரிடத்துல நீங்க திரும்பாம வேற யாரிடத்துல திரும்ப போறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க எப்படி வேணா என்ன செய்யுங்க போங்க, ஆனா நான் எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ நானும் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு இந்த ஒரு உறுதி ரொம்ப அவசியம். யார் எங்கே வேணால் உங்களை கூப்பிடலாம், எங்கே வேணால் உங்களை வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை நேரம் வரலாம். உங்கள் இருதயம் ஒன்றே ஒன்று மட்டும் ஆளை பிடிச்சிக்கணும், எனக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறது தான் நலம். நான் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன். அல்லேலூயா.